இப்போல்லாம் இப்போ இந்த கோவை பேரவையில் இருக்கிறார் நலச்சங்கம்னு வச்சுட்டு மணின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுங்க கார்பரேட். அப்புறம் அவரெல்லாம் வீட்டில் போய் எழுப்பிக்கிட்டு வர்றான் நிர்வாகம், நீங்கள்லாம் வந்தால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். பெருசாகிடுச்சு. அப்புறம் அவள் வீட்டிலே போய் அழைச்சிட்டு வர்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்து அப்புறம் முன்னாடி சிஏ கொண்டு வாயாருனாச்சு. அப்போ மணியை கூப்பிட்டு வராங்க. அவர் வந்தோடனே அப்புறம் சிஏ எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து டிவிக்கெல்லாம் வந்து டிவியெல்லாம் ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்லாம் வந்து அதுக்கு பிறகு இங்கே வந்து சரி அவர் எல்லாம் மன்னிச்சுங்கன்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் முடியுது. அப்புறம் நாங்கள் சொல்கிற நிர்வாகத்தில் தொழிலாளி இவ்வளோ நேரம் வண்டி நிறுத்துக்க யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க உடனே உறுதி கொடுங்க, எல்லா தொழிலாளிக்கு முன்னாடி ஜிஎம் பேசுங்க இன்னும் யாரும் பேசினார். அதுக்கு பிறகு தாங்க வண்டி ஓட்டினாங்க. அப்போ தான் வந்து குளத்தூரில் ஸ்ட்ரைக்கு ஸ்டாலின் தொகுதியில். அப்போ கருணாநிதி என்ன சொல்கிறார், நேரு போகிறாரு, உன் ஊரில் வண்டி ஓடலையா போயான்றாரு அவர். லால்குடியிலேயே பிரச்சனை அங்கே போறியா அப்படின்னு இருக்காருங்க. அதுக்கு பிறகு அதில் நம்ம மேலே கொஞ்சம் அவனுங்களுக்கு நிர்வாகத்துக்கு அது அதான். அப்புறம் 2011 ஒப்பந்த ஸ்ட்ரைக்கு நேரு தான் போக்குவரத்து அமைச்சர். அப்போ வந்து லால்குடியில் வண்டி இயங்கலைங்க. எங்கலைன்னா இப்போ ஜென்ரல் மேனேஜருக்கு அந்த மேனேஜர் வந்து எல்லா வண்டி ஓட்டுங்க, ரெஸ்ட் ஹவுஸ்குள்ளார நீங்கள் வரக்கூடாதுங்கிறோம். அவரை உங்களுக்கு உங்கள் அனுமதி கிடையாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ரெஸ்ட் ஹவுஸ்குள்ளே வரக்கூடாதுங்கிறோம் மேனேஜரை. சரி. அதுக்கு பின்னால் அப்புறம் எல்லாம் வர்றாங்க. கீழே வந்துன்னா லோக்கல் திமுககாரவங்களாம் வந்து நிற்கிறாங்க உள்ளார, டெப்போக்குள்ளார வண்டி ஓட்டுங்க அப்படின்னு. காவல்துறை நிற்கிது. நாங்கள் ஜென்ரல் மேனேஜரெல்லாம் கேட்டோம், ஹெச்ஆர்லாம் வந்திருந்தோம். இவங்கெல்லாம் எப்போங்க அப்பாயின்மெண்ட்டு போட்டிங்க, இவங்க யாருங்க எங்களை வண்டி ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு, இவங்க யார்? நீங்கள் தானே அதிகாரிகள். காவல்துறைக்கே அதிகாரம் கிடையாது. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான். எங்களை ஓட்டுன்னு சொல்ல வேண்டிய அவங்கெல்லாம் அவங்கள முன்னாடி வெளியில் அனுப்புங்க, அவங்க எப்படி இருந்த டீ எல்லாம் எப்படி கொடுக்குறீங்கன்னு வெளில விரட்டி விட்டாங்க. உடனே நேருக்கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் போச்சு. ஸ்ட்ரைக்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாரு, எல்லா இதுவும் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபருங்க. அப்போ விருதுநகரில் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க, திண்டுக்கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க, லால்குடியில் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க. அந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர், இங்கே ட்ரான்ஸ்ஃபர், அதில் லால்குடியிலையும் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க. அப்புறம் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப விருதுநகர் ட்ரான்ஸ்ஃபரை ரத்து பண்ணி தர்றாரு, திண்டுக்கல்லில் போட்ட ட்ரான்ஸ்ஃபர் ரத்து பண்ணி தர்றாரு நேரு. ஆனால் லால்குடியில் போட்ட ட்ரான்ஸ்ஃபரை ரத்து பண்ண முடியாதுங்கிறாருங்க. என் ஊர்லேயே வேலை நிறுத்தம் பண்ணுறதா? நாங்கள் கேட்டோம், லால்குடிக்கு மந்திரியா தமிழ்நாட்டுக்கு மந்திரியா அவருன்னு கேட்குறோம். எல்லா கிளையிலையும் இது பண்ணுறப்ப எல்லாம் செய்ய வேண்டியது தானே அப்படிங்க. ஆனால் இதில் பணியிட மாற்றத்துக்கு போன பூரா ஏஐடிசிக்காரங்க எவனும் அதிமுககாரெல்லாம் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபரில் போனாலாம் அது பண்ணிட்டு அப்புறம் என்னெல்லாம் ஜெயங்கொண்டம் யாரும் கிடையாது. இல்லை, எங்கெல்லாம் வந்து ஜெயங்கொண்டம் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் எதிர்த்து தமிழ்நாடு பூரா உண்ணாவிரதம் நடந்ததுங்க. ரத்து பண்ணுதுன்னா இப்போ முடியாதுங்கிறார். எது தமிழ்நாடு அத்தனை போக்குவரத்து கழகத்திலையும் உண்ணாவிரதம் நடந்தது ஒரு நாள். நடந்தப்போ அவர் முடியாதுங்கவும் அப்புறம் சரிங்க எவ்வளோ நாளைக்கு தான் இருப்பீங்க, போய் ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு பிறகு தாங்க ஜெயங்கொண்டத்தில் போய் ஜாயின் பண்ணுறோம். அப்போ நாங்கள் சொல்லிட்டு தான் போகிறோம். நேரு தோற்று போய்டுவோம், நாங்கள் லால்குடி வரோம். அப்புறம் ஜெயங்கொண்டம் போய் வேலை பார்த்தோங்க. அப்புறம் நேரு தோற்று போய்ட்டால் நாங்கள் லால்குடி எல்லாம் அந்தந்த கிளைக்கு வந்துட்டோம். 2011 வந்துட்டோம் எல்லோரும். அப்புறம் தான் 2014 பணி ஓய்வு. ஆமாம், கிட்டத்தட்ட உங்களுடைய பதவி காலம் எவ்வளோ ஆண்டுங்க? நான் 2081 அப்பாயின்மெண்ட், 2014 ஓய்வு பெற்றது. ஆனால் இதில் வேலை நிற்கும் அது 98 வரைக்கும், 82 to 98 பணி நீக்க காலம். ஆனால் அதுவும் சர்வீஸு. சரி சரி. இந்த கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், 33 ஆண்டு, 33 ஆண்டுகள், 33 ஆண்டுகள். இப்போ 16 வருஷம் பணி நீக்கத்தில் வருங்க. அப்புறம் மீதி இருந்த 16 வருஷம் தான். இந்த 16 வருஷம் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் வருதுங்க உங்களுக்கு? இதில் தான் பாருங்கள், பேராவூரணி, திருச்சியில் இந்த நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, திருச்சி, பொறையாறு, தஞ்சாவூர், தீரநகர், லால்குடி, ஜெயங்கொண்டம், லால்குடி. 16 ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ஆண்டுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர். எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர். ஏகப்பட்ட இன்க்ரிமெண்ட் கட்டுங்க. இவ்வளவுக்கு ஆக்சிடென்ட் கிடையாது, பப்ளிக் பொதுமக்கள் புகார் கிடையாது, யார்கிட்டேருந்து நம்ம மேலே ரிப்போர்ட் கிடையாது. வெளியில் நிர்வாகத்துக்கு நமக்கு மட்டும்தான் அது. ஆனால் பனிஷ்மெண்ட்டு இன்னும் இந்த நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்கு. அது நிர்வாகத்தை இது மாதிரி பண்ணுறவங்களாம் நிறைய இழப்பீடுகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது பண்ணி போகிறவங்க ஒத்து போகிறவங்க தான். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒத்து போகிறவங்க சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அனுசரித்து போகிறோம்.
அனைத்து கிளையிலிருந்தும் அனைத்து தொழிலாளர்கள் மீதி வேலை பணி ஓய்வு பெற அன்னைக்கு 4 பேர் 10 பேர் கூட இருக்க மாட்டான். ஒவ்வொரு தொழிலாளிங்க டிரைவர் கண்டக்டர் பணி இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். இருக்கும், அவ்வளோ இருக்கும். அப்போ நிர்வாகம் வந்து அன்றைக்கி பணி ஓய்வு விழா நடத்தும், பஸ்ஸில் கொண்டாந்து விடுவாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் மாறி போச்சு, எல்லா நிலைமையுமே மாறி போச்சு, எதுவும் தர்றதில்லை. எங்கள் ஓய்வு வரைக்கும் இருந்தது. அப்போ வந்து அத்தனை டிரைவர் கண்டக்டர் எத்தனை சங்கம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொழில்நுட்ப பணியாளர், அலுவலக பணி அனைவரும் வந்திருந்தாங்க தோழர். எங்களுடைய பணி ஓய்வு அன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கிராமப்புற பகுதியிலேருந்து நம்ம எந்த லைனில் பேருந்து இயக்கணுமோ அந்த கிராமத்துலேருந்து, அந்த பஞ்சாயத்து தலைவர்லேருந்து, கோயிலுக்கு படைக்கிற ஆள்லேருந்து அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. மாணவர்கள்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த வளாகத்தில் இடமே இல்லாத அளவுக்கு பணிமனை வளாகம் அவ்வளோ பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க பணி ஓய்வில். அதுதான் நம்ம பணி செய்தனுடைய பெருமை. ஆமாம், கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் தொழிலாளர்கள்லாம் வந்து சேர்ந்து டிஎன்எஸ்டிசின்னு இப்போ வச்ச மோதிரம் நமக்கு அனுப்பிச்சாங்க. பணி ஓய்வு பணி ஓய்வு அன்னைக்கு தான் நம்ம போட்டிருக்கேன், டிஎன்எஸ்டிசின்னு போட்டு. நீங்கள்லாம் இந்த பாலிசி இருந்ததுனால தாங்க எல்லாரோடையும் அனுசரித்து போகிறீங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறுத்தி ஏற்றி எல்லாத்தையும் கொண்டாந்து அதுகிட்டெல்லாம் நீங்கள் எந்த வருத்தமும் படாமல் பிள்ளைங்கள்கிட்டலாம் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. அது அந்த பாலிசி நமக்கு அந்த பாலிசி இருந்ததுனால தான் நீங்கள்லாம் அப்படி இருக்கீங்கன்னு அது உண்மையிலே நமக்கு நல்ல ஒரு இதாக தான் இருந்ததுங்க. தமிழரசன் மறைவுக்கு பிறகு அவரோட பழகின அந்த தொடர்ந்து நீங்கள் பின்பற்றிருக்கீங்க, இன்னும் பல பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க. அது நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் மதிப்புள்ளவங்களாக தான் இருக்காங்க அந்த பகுதி மக்கள். இப்போ அதே அந்த கால்நடை மருத்துவர் பரமசிவத்தை எடுங்க, அவர் எந்த பகுதிக்கு வேலைக்கு போகிறாரு அங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா அங்கே போராட்டம் நடக்கும். பரமசிவம் வேலை பார்த்தப்பெல்லாம் அந்த பகுதி மக்கள் போராடுவாங்க, அவரை பணியிட மாற்றம் பண்ணக்கூடாதுன்னு. அவர் அதே மாதிரி தான். இவர் குமிழியம் திருஞானம் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டாங்களே, அவர் ஊரே கொண்டு வந்து. அதான் அந்த அமைப்புகளெல்லாம் இருந்தவங்க இருக்கு அந்த மரியாதை. அதான் அந்த ஒரு அந்த போல நான் தர்மராஜ் ஓட்டினது 84 வாக்கில் 85 வாக்கில். அவன் இப்போ ஒரு பையன் படியன் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் திருநாவுக்கரசு தானே அன்றைக்கி தான் விட்டு பையன் அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்றான். என்னடா பண்ணுறேன், நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேண்ணே. நீங்கள் அன்றைக்கி சொன்னது தானே, இப்போ நான் ஒரு மேனேஜராக இருக்க அளவுக்கு இருக்கேன்னே அப்படின்றான். பஸ்ஸில் வந்துட்டு பையன் தர்மராஜில் அப்போல்லாம் ஆஃப் டிக்கெட் தான் போடுவோம், 2 பேருக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்போம். ஆமாம், ஸ்டூடெண்ட்க்கு. அது ஓனரு ஆமாம், அவர் அந்த பசங்கள்லாம் முழு டிக்கெட் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் அப்போல்லாம் அரசு பஸ்ஸெல்லாம் இலவசம் கிடையாதுங்கள்ல. அப்போ நாங்கள் ஏற்றிட்டு வருவோங்க அந்த பசங்கள்லாம் அப்படி ஏறான். அதே மாதிரி அவன் இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் இந்த ஒரு பையன் அங்கே போயிருக்கான் வேலைக்கு. சரிங்க, நீ எந்த ஒரு அறிவுறுனா இது மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்தா அண்ணனை பேச சொல்லுங்க. அதாச்சும் சொல்லி விடுறாரு. கிட்டத்தட்ட 40 வந்து இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருக்கியான்னு என்ன அதெல்லாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப ஒருத்தன் பேசுனா கூட நமக்கு ஒரு 30-40 வருஷம் கழித்து கூட மறக்காமல் பேசலான்னா நிச்சயமாக நம்ம ஒழுங்காக தான் வேலை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறோம். சமூகத்துக்கு நம்ம ஏதோ பங்களிப்பை கொடுத்துருக்கோங்கிற நம்ம இந்த அமைப்போடு தொடர்பு இருந்த வருஷம் அதெல்லாம் இருக்குது. இப்போ இதே இந்த வெங்கனூரில் எல்லாம் நான் பஸ் ஓட்டுறப்ப மக்கள் அந்த கிராமப்புற பகுதியிலேருந்து அந்த உற்பத்தி பொருட்கள் வந்தாகணும், நாங்கள் போனால் தான் அந்த பொருள் வரும். அதே மாதிரி தயிர்லாம் வரணும், பால் வரணும் வெளியில். நாங்கள் போவோம், அவ்வளோ பேர் நிறுத்தி ஏற்றிட்டு வரோம். அந்நேரத்தில் மக்கள் அந்த காட்டுக்குள்ளாருந்து வரும், நிறுத்தி ஆறுன்னு அடித்து கூட்டு சத்தம் வருதா நிறுத்தி ஏற்றிட்டு வருவோம் அந்த மக்களை. அதனால் அந்த மக்கள்லாம் அவர் வந்தார்னா பிரச்சனையே இருக்காது, நம்மளை எப்படியாச்சும் அழைச்சிட்டு போயிடுவார். வழக்கமாக நிற்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்தில் அந்த நபர் இல்லைன்னா ஆறு அடித்து வர்றாங்களா இல்லையா எங்கேயாவது அந்த காட்டுக்குள்ளே சத்தம் கேட்க தான் நிறுத்தியிருப்போம் வண்டியை. அவங்க பார்க்கணும், அங்கேருந்து தான் வந்துட்டோங்கோ அங்கேருந்து வரவரையும் நிறுத்தி ஏற்றிட்டு வருவாங்க மக்கள். புறத்தக்குடின்னு அங்கே அந்த வெங்கனூருக்கு பகுதியில் பஸ்ஸு போகாத ஊர். அந்த மக்கள்லாம் அந்த புள்ளமடி வாய்க்க கரையில் ஒடியாரும். வேற வசதி இல்லை, நீங்கள் விட்டு வந்துட்டீங்கன்னா வர முடியாது. இப்போ ஆதாரம் வாழ்வாதாரமே போகும். இந்த சன்னாவூருக்கும் வெங்கனூருக்கும் இடையில் அந்த
தமிழரசன் தோழர் இங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற எளிய நிலை மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோடலாம் பேசி இல்லைங்க யார்ட்டையும் அரியூரில் வந்து யார்ட்டையும் பழக்க முடியாது. அந்த பகுதியில் போயிருப்பாரு. அங்கே இருக்க திருப்பந்துருத்தியில் எல்லாத்த விட்டு தங்கியிருக்காரு. அங்கே அரசியலாக இது மாதிரி இயக்கமாக எடுக்கல. திருப்பந்துருத்தியில் ஆதரவாளர்கள் பற்றிலாம் சில பேசுகிறது தங்கியிருந்தது. அங்கேயும் இப்போ அரசியல் இந்த இதெல்லாம் போராட்டம்லாம் ஸ்ட்ரகிள்லாம் எடுக்கல. அதுக்கு தரம் வேறு. ஆமாம், இது ஒரு பின்வாங்கும் பகுதி. அங்கேருந்து வந்தால் ஒரு பின்னிலம் ஒன்று வேணுங்கள்ல, அதுக்கான இடமா இல்லை? அவர் தமிழரசன் சொன்ன மாதிரி தமிழை விடுதலை பெற வேண்டும் என்றால் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும்னாரு. பின்னிலம் வேணுங்க. ஒருத்தன் விடுதலை பெறனா ரொம்ப இது சமாளிக்க முடியாதப்போ ஒரு இடத்துல வந்து தங்கத்துக்கு நமக்குன்னு ஒரு விடுதலை பிரதேசம் வேணும். இந்த விடுதலை பிரதேசம் இன்னொன்று விடுதலை. ஆமாம், விடுதலை பணம் வைக்க முடியும். அது மாதிரி அவருக்கு அந்த பகுதியில் இது பண்ணுறப்ப இங்கே வந்து தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணுங்கள்ல. இங்கே வந்து சுந்தரம் பாருங்க வருவார், ஃப்ரீயாக இருப்பார், எழுதிட்டு உட்காந்துருப்பார், பொழுதுக்கோ இது படிப்பார். அவர் செயின் ஸ்மோக்கர் வேறு, அதை வச்சு தானே அவர் பிடிக்கிறானுங்க. ஆமாம், ஆத்தூரில். அது எப்படி சொல்வார்? இவர் புகைப்பிடிக்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்களா? ஆமாம், இங்கே வந்தார்னு வச்சுங்க, அவர் படுப்பார், சாப்பிடுவார், நேரம் சாப்பிடுவார், சாப்பிட்லனாலும் தங்கியிருப்பார். குளிக்கிறாருன்னா எங்கள் பிள்ளைங்க சொல்லும், மாமா நாளைக்கு ஊருக்கு போகிறாரு. குளிக்கிறாருன்னா ஊருக்கு போகிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு குளிச்சாருன்னா கிளம்பிடுறாரு. ஊருக்கு போகிறாருன்னு. இங்கேருந்து போகும்போது தான் அவரும் கைது. நம்ம வீட்டுக்கு போகும்போது. ஆமாம், அவரும் ஆத்தூரில் இங்கே தான் போகிறாருங்க. அவர் போகிறப்ப சொல்லிட்டு போகிறாரு, நான் ரொம்ப நாளாக வர்றதுக்கு அப்படின்னு போகிறாரு. 1000 ரூபா பணம் கொடுங்க எனக்கு அப்படின்னு என்கிட்ட வாங்கிக்கிறார். உங்களை பார்த்து பேசி இங்கே தங்கிந்துட்டு போகிறேன், 1000 ரூபா பணம் கொண்டு, நான் ரொம்ப தூரம் போகிறேன், வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ன்று நான் சொல்கிறேன். அப்படியும் அவர்கிட்ட, தோழர் நேற்று கடலூரில் 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க, செய்தி வந்திருக்கு தோழர்னு. இல்லை அதுக்குலாம் இல்லை அப்படின்னு போகிறாருங்க. போனப்போ தான் ஆத்தூரில் அந்த பால்காரர் விட்டு தங்கியிருந்துங்க. அப்போ அந்த போலீஸே வந்து திருமானூர் ஸ்டேஷனில் இருந்தவன் நம்ம திருப்பதி பக்கத்து ஊருக்காரன் தான் அவன், பூர்வீகம். இவங்களை பின்தொடர்ந்து இல்லை பின்தொடர்ந்தெல்லாம் போல தோழர். அவங்க அந்த ஏதோ இந்த துப்பாக்கி எல்லாம் கொண்டு போய் அங்கே எங்கேயோ வச்சுருக்கோன்னு சொல்லிட்டாங்க அந்த கடலூர் கைதாகிறவங்க. அப்போ இங்கே எல்லாம் போய் தங்கியிருப்போம் இங்கே வச்சோங்கிற மாதிரி அந்த பால்காரர் விட்ட சொல்கிறாங்க. மங்களபுரம் பகுதி. அந்த ஆத்தூர் அதில் அங்கே போகிறப்ப தான் அங்கே போய் தான் இவர் கட்டில் படுத்து வந்துருக்கிறாரு. அவங்க தேடி வந்தது வேறு. ஆமாம், இவர் வந்திருக்காரு போல தெரியாது. அங்கே சிகரெட் துண்டு கிடந்திருக்கு. சிகரெட் துண்டு கிடந்தப்போ ஆகா இவராக இருக்குமோன்னு சந்தேகம் அவனுக்கு. சிகரெட் துண்டானு எழுப்பி என்னதுலாம் கேட்கலையாமே. அவர் கேட்டேனே எப்படி தாங்க அவங்கள கைது பண்ணாங்க. அது ஒன்று படுத்து இருந்திருக்காருங்க, போய் எழுப்பலாம் இல்லைங்களா, கட்டில் மேலே படுத்துக்கிட்டானுங்களாம் அப்படியே சேர்ந்து அவர் மேலே நகர விடாம. அதுக்கப்புறம்லாம் இது பண்ணுறாங்க. 2-3 வயசு கையை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. பயம் இவங்க ஏதாவது வச்சுருப்பாங்க. அது அடுத்தாள் தட்டி எழுப்பி தான் ஏதாச்சும் இது பண்ணோம் பிடிச்சிக்கிட்டோம்னா அப்புறம் விசாரிச்சுக்குவாங்கிறது தான். அப்புறம் தான் அவர் சொந்தரம்னு தெரியுது. நம்ம திருமானூரில் கைது பண்ணேன், அது கைது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்புறம் யோடிக்கிறாங்க. அதான் அவர் கைது இது வருதுங்க பேப்பரில் அடுத்த நாள் வருது. அந்த டீ கடைக்காரன் டீ அடிக்கிறவன் ஐயோ வந்துடுது. ஆமாம், ஐயோ நேற்று இவருக்கு நான் தானே டீயை போட்டு கொடுத்தேன், டீ அடிக்கிறத போட்டான் ஊருக்குள்ள சொல்லிட்டான். இல்லை அதான் பேப்பரில் வந்து அவன் டீ அடிக்கிறத நிறுத்திட்டு ஐயோ கடைக்காரன் பேப்பரை மடித்து எட்டி வச்சு விட்டு நீ வேலையை பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமே. ஆள் பேர் தெரியாது, தெரியாது. வருவார் புகைப்படத்தை பார்த்தோன்னா இவர் தான் இங்கே வந்தவர் தான் தெரிஞ்சிருந்தாங்க. தோழர் சுந்தரமும் அரியூர்லேருந்து போய் தான் கைதாகிறார், அரியூர்லேருந்து போய் தான் கைதாகிறார். போகிறப்ப அது செய்தியில் கேட்டு தான் நம்ம தம்பி தான் ஒட்டியாடுறான், மாமா கைது பண்ணிட்டாங்கலாம் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்குது, டிவியில் ஓடுது தான் ஸ்டாலின் டிவியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். 98 அரெஸ்ட் 98. ஏன்னா அதுக்கு போய் தான் நான் வேலைக்கு போகிறேன். ஆமாம் 98 வேலைக்கு போகிற ரீஇன்ஸ்டேட் ஆக போகிற சமயத்தில் தான் நடக்குது. அதுக்கு பிறகு தான் நீங்கள் போகிறீங்க. ஆமாம் 98 நடக்குது. ஆமாம், அவர் இறந்தது இப்போ அது இப்போ தான் இப்போ 2016-17 அப்பயே வந்து அவர் இறந்து போன அன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்கேங்க, எனக்கு தகவல் வரல, பாட்டு பார்த்துருக்காங்க, தகவல் கிடைக்கல.
நீங்கள் அன்றைக்கி பெங்களூர் போயிருங்க? பெங்களூரில் இருந்தேன். ட்ரிப்பில் போயிருக்கீங்களா? இல்லை பாப்பா அங்கே இருந்தது, அங்கே போயிருந்தேன். எனக்கு தகவல் இருக்கீங்க அப்போ? இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அப்போ 17 தான். ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அங்கே இருக்கிறப்போ ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு மாயவரம் பகுதி கண்டக்டர் ஒருத்தர் அங்கே இருக்கார். அங்கே மாயவரம் டெப்போவில் வேலை பார்க்குறாரு. இவர் சொன்னார்னு சொல்லி அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் அந்த கண்டக்டர். ஆமாம், நம்ம ஆதரவு தோழர் அவர் இதே ட்ராவல்ஸில் வேலை பார்த்துருக்கா சென்னையில். அவர் குத்தாலம் பக்கம் ஊர். நம்ம ஆதரவாளர் இன்ட்ரிவ் வந்துருந்தது, அவருக்கு கஷ்டப்படுறாரு, ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணுன்னாரு என்கிட்ட. அப்போ பார்த்தேன். அப்போ நேரு எல்லாத்துக்கும் இங்கே லோக்கலில் எல்லாருக்கும் இது கொடுத்துருந்தார், ஒரு சீட்டு கொடுத்துருந்தார் தெரிஞ்சவங்களுக்கு. ஆமாம். அப்போ நம்ம சொந்தக்காரர் தான் ஒருத்தர் இங்கே, அவர் திமுக, அவங்க அப்பா ஆரம்ப திமுக, இப்பெல்லாம் அரசியல் முன்னாடி வந்தவர் அவங்க அப்பாலாம். அவர் இதெல்லாம் எவன்டா போய் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்னு அவருக்கு வெக்கம். அவர் நம்மள்ட்ட அப்புறம் பார்த்து இது மாதிரி ஒரு சீட்டுக்கு கொடுத்தா தேவலை அப்படின்னாரு. அப்புறம் அங்கே அவர் இங்கே லால்குடிக்காரரு. சரி பார்ப்போங்க அப்படின்றப்ப தான் அப்புறம் இவர் சொன்னாரா, சரி இதில் சேர்த்து விட்ருவோங்க அப்படி சொல்லி, சரி அவனுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுங்க அப்படின்னா. அப்புறம் அவர் 50 ரூபாய்க்கு மேலே என்னால் தர முடியாது அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணார், இல்லைங்க ஒரு 60-70 ரூபா வாங்கி கொடுங்கன்றாரு இவர். இல்லைன்னா சரின்னு விட்டுட்டோம். அப்புறம் திரும்ப ஒரு மாதத்துக்குள்ளார திரும்ப வர்றாரு அவர். இருந்தாலும் பரவாயில்லைங்க, 70 ரூபா இருந்தால் பரவாயில்லைங்க. சரி அப்புறம் சொல்லி இது அப்பாயின்மெண்ட் போடியா வாங்கி தரோன்ட்டு. அவன் அட்வான்ஸ்லாம் கொடுக்கலிங்க. அது மாதிரி சொன்னோன்னே அவர் ஏப்பா பண்ணிட்டார். ஆனால் ஆர்டர் கையெழுத்து போடுறப்ப எப்படி என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, எப்படியா ஜிஎம்மா எனக்கு 10,000 ரூபா கொடுத்தா நான் கையெழுத்து போட வேண்டாம், லஞ்சம் கொடுத்தா கையெழுத்து போடுவேங்கிறான். என்னங்க இது மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு இந்த லட்சம் தான் இருக்குது. அமைச்சர் லஞ்சம் வாங்கிட்டு தான் போகிறாங்க தெரியுது, அதனால் அவனு சொல்கிறான். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணோம், நான் என் கண்டக்டர் நானும் ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்து, சரி ஆர்டரை கொடு வாங்கி இருந்தாப்பா கொடுத்தோம். அப்புறம் உடனே ஆர்டர் பண்ணோன்னா அவர் பணத்தோடு வந்துட்டாருங்க. வந்தோம். அப்புறம் வந்தாப்பா உன்கிட்ட பேசுகிறேன் பணம் கொடுத்தோம். அந்த இதில் அப்புறம் அவரை இடையில வேற ஒரு பிரச்சனை பண்ணானுங்க. அப்புறம் அதையும் முடிச்சு விட்டோம். இங்கே இருந்து தான் அந்த வகையில் அவருக்கு தொடர்புங்கிறப்ப அவர் தான் அப்புறம் அந்த கண்டக்டர் பழக்கமாக இருந்தாருங்களா. அப்புறம் அந்த கண்டக்டருக்கு ஃபோன் அடித்தது மாதிரி அவர் சுந்தரம் இறந்து போயிட்டார். அவங்களுக்கு தெரியும் ஒரு சுந்தரத்தெல்லாம், இந்த நம்ம பழக்கத்தில் நம்ம வர்றதில்ல. நாங்கள் தர்மராஜ் ஓட்டுற காலத்தில் கூட ஒருலாம் தலைமறைவு சுந்தரம்லாம். ஆனால் பஸ்ஸில் ஏறுவார், இப்போ அது பார்த்துருக்கு ஏறுறப்ப கண்டக்டரை சொல்லிவிடுவேன், கண்டக்டரை வா இந்த அங்கே உட்காந்துருக்காரு பாருன்ட்டுருவான். டிக்கெட் போட மாட்டாங்க. ஓ, நீங்கள் சிக்னல் கொடுத்துட்டீங்கன்னா டிக்கெட் போட மாட்டாங்க. ஆமாம், டிக்கெட் போட மாட்டாப்புல. அவங்களுக்கு தெரியும், சரி அவங்க ஆளுங்க கேட்கறது ஆளுங்கன்ட்டு வந்து உங்கள்கிட்ட பேசவாதான் செய்ய மாட்டாங்க. தமிழர் சொந்தமாக வந்திருக்காருங்களா? இல்லை, சுந்தரம் தான் வந்திருக்காரு. அதிக ஃபீல்ட் ஒர்க்கில் இங்கிறது ஒரு சுந்தரம். அதே தாங்க. ஒரு நாள் போகிறேன், ஜெயவண்டம் போகிறேன், வாரியங்காவில் உட்காந்துருக்கிறாரு டீ கடைக்கு முன்னாடி சுந்தரம். ஏதோ ரொம்ப டைட்டு, வெளில போய் ஆகணும், காசு இல்லை, ஒரு இறுக்கத்தில் இருக்காரு. நான் போய் வண்டி நிறுத்துறேன். அப்புறம் உட்காந்துருக்கேன், தண்ணி கொடுங்கன்னு போய் தண்ணி வந்தார். இது மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, 50 ரூபா பணம் வேணும்னாரு. அப்போ 50 ரூபா பணம் வேணும்னாரு. சரி, நாங்கள் பேசியது யாருக்கும் தெரியாது. என்னமா அவர் தண்ணி கேட்டார், கொண்டாந்து கொடுக்குறாரு. அவர் கடையில் தண்ணி எடுத்தாரு, நீங்கள் வண்டியில் நின்று தண்ணி கேட்குறீங்க. ஆமாம், அதுதான். அவன் கண்டக்டரை சொன்னான், கண்டக்டரை சொன்னான், அவர் கண்டக்டரை போய் வாங்கிங்க சொல்லிடுறாங்க. கண்டக்டரை போனேன், கண்டக்டர் இருந்தான் கொடுத்துட்டேன் பணம். அதுதான் இந்த மாதிரி அங்கங்கே சந்திக்கிறது. அங்கே பார்த்து அது மாதிரி பெங்களூரில் உங்களுக்கு எப்படி தகவல் வருது? அதான் அவர் அந்த என் கண்டக்டருக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறாருங்க, இது மாதிரி அவருக்கு தகவல் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் எங்கள் பையனுக்கு ஃபோன் அடித்தா, அதுக்கப்புறம் பெங்களூருக்கு தகவல் வருது. பெங்களூர் தகவல் வந்தோடனே நான் நைட்டாக புறப்பட்டேன். ஆனால் அன்னைய வரைக்கும் அவர் எந்த ஊருக்காருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவர் இறந்த அன்னைக்கு தான் தெரியும் அவர் நத்தமலைங்கிறது. அது வரைக்கும் சுந்தரம் எந்த ஊரை சார்ந்தவருங்கிறது எனக்கு தெரியாது. உடல் அங்கே போகும்போது தான் இல்லை. அப்புறம் அந்த கேட்குறேன் எந்த ஊருன்னு கேட்குறேன், எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த ஊரில் வச்சு நடக்குதுங்கிறோம்.
அப்புறம் அவருக்கு ஃபோன் அடித்து அந்த கண்டக்டருக்கு ஃபோன் அடித்து கேட்குறேன். அப்போ தான் நத்தமலை அது ஆமாம் உலக கட்டமன்னார்குடி பஸ்லாம் ஓட்டியிருக்கோம் அங்கே. அவர் நம்மளும் கேட்டதில்லை, அவரு சொன்னதில்லை. அப்புறம் வந்து நான் பெங்களூர் திருவண்ணாமலேருந்து பண்ருட்டி அப்புறம் தஞ்சாவூர் அப்படியே வாங்க அப்புறம் பண்ருட்டி இது பட்டுக்கோட்டை பிராஞ்சி வண்டி நான் வானான்னு கூப்பிட்டானுங்க. அப்புறம் ஏறி வர்றோம். சேத்தியாதுக்குள்ளே வந்து இறங்கி சரி அந்த ஏரிக்கரையில் ஊர் இருக்குன்னாங்க. சரி சாப்பிட்டு போயிடுவோன்ட்டு அப்புறம் சாப்பிட்டு மாலை வாங்கி வச்சுட்டாங்க நின்னாங்க. அப்போ இந்த பரமசிவன் ஒரு வழக்கறிஞர், இந்த இப்போ கூட இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் ஒரு திருமுட்டம் பரமசிவன் அவர் தான் அது பண்ணிவிட்டு எங்கே நத்தமலைங்களா அப்படின்னாரு. ஆமாண்ணா. அவர் தான் சொன்னார் என்னுடைய ஆசான் தான் இறந்து போனவர் அப்படிங்கிறார். அப்படிங்களா? அப்புறம் சரி ஒருத்தர் துணை கழிச்சிட்டாரு. ஆனால் நிறைய பேர் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே நத்தமலையில் தான் இறங்குறாங்க. அந்த இதுக்கு தான் வந்தவங்க. அங்கே போஸ்டர்லாம் ஒட்டி இருந்தது. அப்புறம் நத்தமலையில் போய் இறங்கினோன்னே பெரிய ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இறங்கி போனால் ஒரே போலீஸ் பயம்தான். அது பார்த்தா உமன் போலீஸுங்கிட்ட பார்த்தா இந்த போலீஸு வந்திருந்த ஆதரவாளர்களோட போலீஸ் அதிகமாக. ஆமாம் எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அது இதுன்னு நிற்கிது. எல்லாம் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் போனாங்க. அப்புறம் பாடி வச்சு போயிட்டு மாலைலாம் போட்டு அப்புறம் ராஜேந்திரன்லாம் வந்தாப்புல அப்புறம் எல்லாம் பேசியிருந்தோம். பொன்பருப்பு ராஜேந்திரன்லாம் அந்த எல்லாம் பேசியிருந்தோம். அதுக்கு பிறகு டீ சாப்பிடணும். அங்கே போகிறப்ப அங்கே மாறனை பார்த்தேன். மாறன் பார்த்து எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. வாங்க தோழர் அப்படின்னா அப்புறம் பேசி வந்தோம் மாறனா. அப்புறம் அங்கே வந்திருக்காருங்களா? இல்லை, மாறன் அரியூர் வந்தது இல்லைங்க. மாறன் வந்து பையன் திருமணத்துக்கெலாம் வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் வழக்கு நடக்கிறப்ப நம்ம பையன் அந்த வழக்கு நடத்துகிறப்ப அவன் போயிருந்தான். சுந்தரத்துக்கு வழக்கு நடந்துங்கள்ல அந்த இதெல்லாம். அப்போ இவனும் கோர்ட்டுக்கு போயிருந்தான். நம்ம அப்போ தான் வக்கீல் முடிச்சுட்டு வந்த தருணம். அதோட போய் அந்த கேஸில் அவனும் ஒரு இதுன்னு சொல்லி போட்டு நடத்தினாங்க. ஆமாம் சார், இவரும் நடத்துகிறாரு, இவரும் ஒரு வக்காலத்து போட்டு வந்தார். அதனால் மாறனு அதெல்லாம் பழக்கம் அவனுக்கு. அதனால் திருமணத்துக்கு வந்தப்போ அவர் பழக்கம் மாறன். அதுக்கப்புறம் அங்கே ஆமாம் அங்கேருந்து வந்து அந்த ஏரிக்கரைட்டே இங்கே இந்த பக்கம் தான் அடக்கம் பண்ணாங்க. அப்புறம் ஊர்வலம் அது பாட்டுக்கு அவங்க குடும்ப உறவினர் அவங்க பண்ணுறதை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே இயக்கம் அது பாட்டுக்கு ஒரு 12 மணிக்கெலாம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் வாழ்த்தி பேசுனாங்க. எல்லாம் அவரை பற்றி அவருடைய இதை பற்றிலாம் பேசுனாங்க. அப்புறம் பாடி கொஞ்சம் பிறகு ஊர்வலமாக தாங்க போனோம். எல்லாம் இது பண்ணிட்டு சுந்தரம் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவர் குமரன் தான் வந்து இது பண்ணிட்டு வந்தார். அப்புறம் அங்கே வந்து அடக்கம் பண்ணிட்டு அங்கேயும் வந்தாச்சு. அங்கே வந்து மத்தியானம் வந்து காட்டுமன்னார் உள்ளே வந்து தான் சாப்பிட்டு வந்தோம். அது பொன்பரப்பி ஏரியாக்காரங்கெல்லாம் வேன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த வண்டியில் வந்து தான் இப்போ காட்டுமன்னார் உள்ளலாம் சாப்பிட்டு போனோம். அப்புறம் கொண்டாந்து அப்புறம் அவங்க ஜெயங்கொண்டத்தில் விட்டாங்க பாடிலாம் இது பண்ண பிறகு. அப்புறம் நான் ஊருக்கு வந்தேன். தென்தமிழன் இந்த பகுதியை சேர்ந்தோம். தென்தமிழன் அங்கே ஜெயங்கொண்டம் பகுதி தாங்க. பருக்கல் இந்த டியூப்லேருந்து இப்படி வேணால் இல்லாட்டி உடையார் படத்துக்கு நேராக ஒரு பாதை போகுது வலது பக்கம். அது அவரும் நல்ல தீவிரமாக செயல்படுத்துக்காரு. அவர் நமக்கு அவ்வளோ தூரம் பழக்கம் கிடையாதுங்க. தெரியும் அவ்வளோ தூரம் நமக்கு பழக்கம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அவர் தனித்தமிழர் இயக்கம்னு அதெல்லாம் இருந்திருக்கிறார் அப்போ ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு அந்த கண்டியூர் பாம் பிளாஸ்க்கு பிறகு வந்து அதில் பார்த்தாரு. என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாருன்ட்டு பஸ்ஸில் வந்து பார்த்தாப்புல. அதுக்கு பிறகு தான் அவர் இந்த வழக்குகள்லாம் இருந்தாருங்களா. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கில் ஜெயிலுக்கு போயிருந்தோங்க. அப்புறம் ஜெயிலில் பார்த்தோம் தென்தமிழனை உள்ள திருச்சியில் இருந்திருக்காரு. அப்போ தான் சுந்தரத்தை பார்க்குறேன். கைது ஆனதுக்கு பிறகு சிறையில் சந்திக்கிறேன். நீங்கள் போராட்டத்தில் போகும்போது? ஆமாம், சுந்தரத்தை. ஆனால் பேராவூரணி பேராவூரணியில் டெப்போவில் பேசிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ நாங்கள் ஒரு டிரைவர் சொல்கிறான், ஏங்க எங்கள் பகுதியே மயான அமைதியாக இருக்குங்கன்றோம். என்னன்றான், இது மாதிரி ரொம்ப வருவார், அமைதியாக இருப்பார், அவரை கைது பண்ணிட்டாங்களாம், எங்கள் ஊரே சோகமாக இருக்குது, எங்கள் ஊர் பகுதியெல்லாம் பேராவூரணி பகுதியில் சொல்கிறாங்க. அவர் கால்படாத இடமே இல்லைங்கிறானுங்க அந்த பகுதியில். ஆவணம் மட்டும் அந்த பகுதியெல்லாம் நெடுவாசை இந்த பகுதிகள்லாம்.
அங்கே சொல்கிறான் ஒரு டிரைவர். இங்கே இருக்கிற யாருக்கு இவருக்கு அங்கே தொடர்பு இருக்கிறது தெரியாது. அந்த டிரைவர் என்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரிங்க இப்போ தான் கைதாகிட்டாரான் அப்படின்றாங்க. ஐயோ அப்பா, இவ்வளோ புகழா அவருக்கு. ஆலங்குடி, வடகாடு, புதுக்கோட்டை மாவட்டம், கீரமங்கலம்லாம் இருக்குது, புல்லாங்குடி இந்த பகுதியிலலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கத்துக்கு போனால் அந்த பகுதி மக்களாகவே மாறிடுறாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி எல்லையில் ஒரு 2-3 வருங்க, அங்கே எல்லாமே முழுக்க இங்கே அமைப்பு ரீதியாக போயெல்லாம் இருந்து செஞ்சுருக்காங்க. அது இவர் சுந்தரம் இல்லை, அது தமிழரசன். அது அது அவர் ஊருக்கு போயிருந்தோம். அங்கே அப்படியே அரியூர் மில்லு வழியாக வந்தோம். அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேயும் போயிருக்கீங்க. ஒரு தடவை போய் ஒரு செல்வராஜன் நானும் போனோம் அங்கே. திருவண்ணாமலை செல்வராஜ், ஆமாம், குமரகுப்பன், இவங்க எல்லாமே அங்கே போக வர்றதாங்க. கடலூர் கோர்ட்டுக்கு போயிட்டு அது முகமது கவுஸ் இருந்தார், முகமது கவுஸ், அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். படையடி குப்பம் விருப்பத்தை அங்கே இருந்தால் அதுக்கு பிறகு இந்த இருவேல்பட்டு, காரப்பட்டு வந்தோம். பஸ் வந்து காரப்பட்டு தலைவர் வீடெல்லாம் அங்கே போய் பார்த்து அங்கே வந்து எங்கெல்லாம் குவாரண்டி ஜெயிலில் வச்சுருக்காங்க, வெளி ஜெயிலில், இது திருச்சி ஜெயிலில் போராட்டத்தில் போனாங்க. ஆமாம், உள்ளார ஜெயிலுக்குள்ளார போகணும், மெயின் ஜெயிலில். நாங்கள் எல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்கோமா, அப்போ ஒரு நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு வார்டன், விருதுநகர்காரன், எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப உங்கள் பேர் திருநாகர சார்னா அப்படியே எல்லாம் இது பேசுகிறேன். ஆமாம், அரியூரா, ஆமாம், உங்களை சுந்தரம் வர சொன்னாருங்க அப்படின்னா. வந்திருக்காரு. அது நான் வந்தது சிறையில் வந்திருக்க மாட்டோன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு அவர் சுந்தரம். இவர் அங்கே எங்கள் வீட்டிலாம் பார்க்க வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிட்டு எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஊர் பையன் ஒருத்தன் சிறையில் இருந்தவன் அங்கே அவங்கெல்லாம் பார்த்துருக்குறான், வெளியில் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தவன். அவன் அங்கே சொல்லியிருக்கான், அண்ணன் ஜெயிலில் இருக்காங்களாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான் அங்கே. அதனால் அவர் சொல்லி அனுப்பிச்சிருந்துருக்காரு. ஒரு கும்பலில் யாருன்னு அவருக்கு தெரியல அந்த வார்டனுக்கு. அதுக்கு பிறகு நான் வந்து அப்புறம் பேசியிருந்தோம், சரி எப்படியாச்சும் மெயின் ஜெயிலுக்கு போகணுயா, பார்க்கணுயான்னு சொல்கிறோம். இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு போகணும். ஆமாம், அப்போ ஏதாச்சும் சொல்லிவிட்டு காரணம் சொல்லிவிட்டு போகணும். உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அது மணி சார்ட்டெல்லாம் அந்த ஏடிசி மணி சொன்னனுங்களா, நான் அந்த ஜெயிலுக்கு வரணுண்ணா. ஐயோ ஒன்றெல்லாம் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, இப்படி ஜெயிலில் ஜெயிலில் இது ஏறி குதிக்கலான்னு பார்க்குறியா பாரு, ஏங்க அவங்களோட பெரியவன் பாருங்க. அப்போ பார்த்தவன் நாள் இவரெல்லாம் நான் இப்போ பயன் இல்லை. ஒரு நாள் பார்த்தேன், ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, நான் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளார போகணும், ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கன்னு சொல்லிவிட்டு போவேன். அந்த ஆஸ்பத்திரிக்கு போனப்போ இங்கே இடம் இல்லைன்னு புல்லாம்படிக்காரவங்களாம் லேட்டாக கைதானவங்களாம் அங்கே சிபி செல்லுன்னு இருக்குங்க, அந்த பகுதி அங்கே வச்சுருந்தாங்க. உடனே அவங்கள பார்க்க போகிற மாதிரி அங்கே போயிட்டு வந்தேன். சரி நேராக, ஏன்னா இவங்க செல்லுக்கு நம்மளை விட்றானா என்னான்னு தெரியல, ஏன்னா கட்டுப்பாடு இருக்கும், சிறை கட்டுப்பாடு இருக்கும். அந்த ஓல்டு கண்டத்தில் தான் வச்சுருந்தாங்க, இவங்க ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆன அதில் தான் வச்சுருந்தாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு சிபி செல்லுக்கு போனேன். புள்ளம்படிக்காரங்கெல்லாம் பார்த்து பேசியிருந்தேன். அவர் ஒருத்தர், என்ன ஒரு சிகரெட்டு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றார் அவர். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே கிடைக்குது ஐயா அப்படின்னும் பேசியிருந்துட்டு, சரி வாங்கன்னு அவர் நான் வந்து அப்புறம் எங்களோட ஒருத்தர் தான் அவன் பொண்ணாடி எஸ்பி ஆஃபீஸில் வேலை பார்க்குது. அவெல்லாம் லேட்டு கைது, இவெல்லாம் தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா அவனையும் பிடிச்சாது போட்டான்னு. அவனை நான் போனோன்னா வந்துட்டாங்க. வந்தவொடனே இது மாதிரி அத்தம்மா இருக்கான், ஏன் அவனை பார்க்கணும் யான்னு, காமராஜன்னு ஒரு பையன். அவன் போய் அப்புறம் அழைச்சிட்டு வந்தான். அழைச்சிட்டு வந்தோன்னா அவனை கேட்குறேன், டே என்னடா நம்ம சுந்தரத்தை பார்க்கணுண்டா, விடுவாங்களா ஓல்டு கண்டத்தில்ன்னு. இருமாமா நீங்கள் இருங்கன்ட்டு அப்புறம் அவன் போனான். போயிட்டு அந்த செல்லு ஓல்டு கண்டத்துக்கு முன்னாடி அங்கே நின்றுக்கிட்டு அவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டான், அவரெல்லாம் தெரியும். என்ன இது மாதிரி மாமா வந்திருக்கிறாங்க, மாமா பார்க்கணுன்னாங்க, வர சொல்லு ஒடியாந்தார். அப்புறம் சரி வா எல்லாம் உள்ளார வரலாம் வாங்கினார். அப்புறம் போய் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் காப்பிலாம் போட்டு கொடுனார், டீ போட்டு கொடு, என்னம்மா வீட்டில் டீ போடுற மாதிரி டீ போடலாம் ஓடுங்கிறீங்க. அப்போ இந்த எல்டிடி இந்த அம்மாபேட்டை குண்டு வெடிப்பு தான் நடந்துங்கள்ல, அந்த இதில் கைதாகி ஒரு இந்த திருவாரூர் பக்கத்து பையன் முடிகொண்டான் ஊர், அவர்லாம் அங்கே தான் இருந்துக்கார்.
அப்புறம் அவர் அப்புறம் டீ எல்லாம் ரவின்னு நினைக்கிறேன், பேர் மறந்து போச்சு. ஆமாம், அங்கே ஒரு டீம் இருக்குது. அவர் அங்கே இருந்தார். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சு விட்டு மத்தியானா சாப்பிட்டு போகலாம், மத்தியானம் சாப்பிட்டு போகிறது அவர் பேசி தான் அப்போ தான் கேட்குறேன் எப்படி கைதானிங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தான் சொல்கிறாரு இது மாதிரின்ட்டு நம்ம வீட்டிலேருந்து போனது அது பிறகு சந்திக்கிறது. அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி இருந்துட்டு அப்புறம் திண்டுக்கல் டிரைவர் கண்டக்டர் அந்த உள்ளார வந்து அப்புறம் அவங்கெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்தலை. அவங்களும் யார் யார் என்ன ஜெயிலில் வந்து புதுசாக விசாரிப்பதான். அதில் ஒருத்தர் ஏடிசிக்காரரு, அவர் அங்கே இருந்தவர் அங்கே தான் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கார், அரியலூர்காரரு. அப்புறம் அங்கே பேசி வந்துட்டு அதான் அப்புறம் வந்தோம். நீங்கள் போராட்டம் நடத்தி போனது எந்த ஆட்டுங்க? அது 2003 2004. அது 10 வருஷம் சிறையில் இருந்துட்டு தானே வந்தார். வெயிலெலாம் கேட்கல இல்லை. 98 முடிஞ்சு 2008 9 வெளியே. ஆமாம் வர வந்து இருந்தார். அப்புறம் ஜெயங்கொண்டம் பதில் இருந்தார், இங்கே வருவார். பாப்பா திருமணத்துக்கெல்லாம் வந்துருந்தார். அப்புறம் வெளிப்படையாக வந்துட்டார். அம்மா இறந்தப்பெல்லாம் வந்துட்டு போனார். அம்மா இறந்தப்பெல்லாம் உடனே வந்துட்டார். தகவல் கிடைச்சி குமாரகுப்பனுக்கு தான் தகவல் தெரியாது, கேள்விப்பட்டவனா வந்துட்டார் அவரும். அம்மா இறந்து போச்சு அங்கே தான் கேள்வி. அது இப்போ சொல்கிறாங்க ராமகிருஷ்ணன் தங்கச்சி யத்திராஜ் ஒய்ஃபு எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கப்பே வந்துருச்சுங்களே, ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருச்சு. அம்மாவை பார்க்கணும், உயிரோடனாலும் பார்க்கணும்.